வணக்கம் மக்களே. இன்னைக்கு 4 வகையான தினுசான வீடியோவை நம்ம பார்க்க போறோம். இப்படியும் தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்கள் தினுசா இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் காட்சி அமைப்புகள் இருக்கின்றன. தினுசு நம்பர் 1 என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேளுங்க. சிம்பிளா சொல்றேன், லைஃப் காம்ப்ளிகேட்டே பண்ணாதீங்க. பரிசுத்தன்றது கிஃப்ட். பரிசுத்தன்றது இட் இஸ் நாட் பை யுவர் ஏர்னிங்ஸ். நீ அதை சம்பாதிக்கவே முடியாது. நீ 10 நாள் பரிசுத்தங்கிறது ஒரு கிஃப்ட். சோ இதை கடை நீ வெள்ளை துணியை உடுத்து நீ ஆமா உணவு துணியே போடாம கூட சுத்தி திரி, அதெல்லாம் பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற வெகுமதி, கிஃப்ட். அதாவது வெள்ளை சட்டை போட்டாலும் சரி, உவாசம் இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லைங்க, கிஃப்ட் நம்மள்ட்ட வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த வேதத்துல இப்படி இருக்கு? கிஃப்ட்னு எங்க இருக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் 9. அந்த வரங்கள் நமக்கு கிஃப்டா செயல்படுது. பரிசுத்தமாங்கிறது அவருடைய வார்த்தையின்படி வாழ்றது, பரிசுத்தமாக நீதியாக வாழ்றது நம்முடைய கடமை. அதுக்காகத்தான் தேவன் அழைச்சிருக்கிறாரு. ஒரு சில வசனங்கள்ல நாம் யாவரோடும் சமாதானமே இருக்கவும், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது ஒருவனாலும் கூடாது அப்படின்னு ஒரு வசனத்துல இருக்கு. அப்போ பரிசுத்தமா வாழணும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிற நீ நீதி செய் அப்படின்னு சொல்லப்படுது. பரிசுத்தங்கிறது கிஃப்ட்ல வருதா அப்படின்னு கேட்டா, கிஃப்டாக நம்மளை முற்றிலுமாக பரிசுத்தமாக்குகிற தேவன் நாம பரிசுத்தமா வாழணும், வாழ ஒப்பு கொடுக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நாம வாழணும். வாழ கத்துக்கிட்டா நாம ஜோரா வைப்போம். பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க ஒருவனாலும் கூடாது. புரியுதுங்களா? இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கணும். அதே போல உங்களுடைய பரம பிதாவாகிய பிதாவானவர் பூரண புருஷராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண புருஷராய் இருங்கள் அப்படின்னு சொல்லி, அதே வேளையில பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய சித்தம் பரிசுத்தமா வாழ்றது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக அப்படின்னு. பரிசுத்த ஆவியை பெற்றும் பரம ஈவை ருசி பார்த்தும் பின்னாளில் விலகி போறவங்க, பாவம் செய்யறவங்க எல்லள வேணும் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஒன்ஸ் நீங்க ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விடுதலை. அதனுடைய சாராம்சம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். சோ இதனால சாலிடா ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில முடித்து விட்டாரு, அதனால பாவம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கிஃப்டே நம்மள ரீசைக்கிள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு கிணத்துல நீங்க ஒரு குளோரோஃபார்ம் ஏதாவது ஒண்ணு போடுறீங்க, அல்ல ஏதாவது ஒரு பொடியை போட்ட உடனே அதை பியூரிஃபை பண்ணி பியூர் தண்ணி ஆக்குற மாதிரி பரிசுத்தம் அப்படிங்கிறது அப்படியே உள்ளேயே வச்சிருக்காரு, கிஃப்டா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றது தவறான காரியம். அதனால வேதத்தின் அடிப்படையில இவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டபடி இன்னொரு வீடியோவை நீங்க பார்த்துவாங்க. நீ நினைக்கிற எல்லா வழியும் அடைஞ்சிருச்சு. நீ உதவி செய்வார்கள்னு நம்பினவங்களா உன்னை கைவிட்டுட்டாங்க. ஒரு நன்மையும் இனி வருவதற்கு வாய்ப்பில்லை. கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இவங்களுடைய போதனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லல வேணும் இல்ல. அதாவது கதவை அடைச்சிட்டாரு, கதவை எங்கும் பூட்டப்பட்டது, உதவி செய்யறவங்க எல்லாம் அப்படியே போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்கன்னு இந்த கதற சீனே வேதத்துல கிடையாது. கவலைப்படுகிறதுனால் எவன் ஒரு சரீரத்தை கூட்ட முடியும், குறைக்க முடியும்? கவலைப்படுகிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல, அந்த அதனுடைய பாடுகள் போதும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கதவை எப்படியா அடைப்பாரு? இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றார்? சகலமும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் பல சகல அதிகாரங்களும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு. மறைவாக, எனக்கு முன்னதாக மறைவாக எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொன்ன அண்ட சராசரங்களை உண்டாக்கிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கென்று தரப்படுகிற இவைகளை கதவை அடைப்பாரோ? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னதாக வைத்திருக்கிறேன், எவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு இருக்கு. திறக்கக்கூடாதவைகளை திறக்கிறவரும் பூட்டக்கூடாதவைகளை பூட்டுகிறவரும் இருக்கிற வண்ணமாய் இருக்கிறவர் ஐ அம் தட் ஐ அம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரே நமக்கு சகல விதமான நன்மைகளுடைய வாசல்கள் இருக்கின்றன. சகல விதமான காரியங்கள் இருக்கிறப்ப கதவை அங்க அடைச்சிட்டாங்க, இங்க அடைச்சிட்டாங்க, இப்படி ஒரு மரண ஓலம் போல அப்படியாக கடந்து போயிருக்கலாம். இப்படியாக இந்த சீனே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இந்த உலகத்துல பாடுகள் 10 பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். பல பாடுகள் இருக்கும். பக்கத்துல இருக்கவன் மோசமானவனா இருப்பான்,
வேணுக்குன்னு வம்பு இருக்கிறவன் இருப்பான். சண்டை சச்சரவுகள் வரதாக இருக்கும், வரவுகள் வராம இருக்கலாம், செலவுகள் அத்துக்கிட்டு போகலாம், திடீர்னு நோய் வரலாம், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் சோ அண்ட் சோ. இந்த சோ அண்ட் சோங்கிறத வச்சுக்கிட்டுலாம் ஐயோ இந்த சீனே இல்லைங்க. எந்த காரியமும் தேவை திட்டமின்றி ஓடி முடி ஒன்றாகிலும் கீழே விழுவதில்லை அப்படின்னு இருக்கு. அதனால இந்த மாதிரியான சீனை போட்டுக்கிட்டு வீடியோவை போட்டுக்கிட்டு எத்தனை நாள் தான் இந்த மாதிரி இருப்பீங்க? மனுஷனுடைய சிந்தையாக நடந்து கொண்டு மனுஷன்ட்ட இருக்கக்கூடிய பாடுகள் உபத்திரவங்களை வைத்து கொண்டு உபதேசம் பண்றாங்களே, எதுக்கு இப்படி செய்யறாங்க? எங்கேயாவது இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியா அப்படியாக கடந்து போயிருக்கலாம், அப்படியாக நடந்து போயிருக்கலாம், வாசல்கள் பூட்டப்பட்டு இருக்கலாம் பிரியமானவர்களே, அப்படியாக உங்களை நம்பியவர்கள் உங்களை கைவிட்டு போகலாம் ஆண்டவரே, இப்படியாக அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்புடைய காரியமா? எவன் போனாலும் சரி போட்டாலும் சரி தேவைக்கு ஏற்ப ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறவரு, தேவைக்கு மிஞ்சியே நமக்கு தண்ணியை கொடுத்திருக்க, தேவைக்கு மிஞ்சியே ஐஸ்வர்யத்தையும் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அப்டேட்டா இருக்கிறப்ப இந்த மாதிரியான காரியங்களுக்கு எல்லாம் இது பண்ணலாமா, வைக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனர் என்ன சொன்னாரு? எண்ணத்தை உண்போம், எதை உடுப்போம், குடிப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காவும் கவலைப்படாதிருங்கள். இதெல்லாம் அண்ணாணிகள் தேடுவான். அப்போ அண்ணாணிகளுடைய உபதேசத்தை இங்க கொண்டு வரலாமா? காக்கை குருவிகளை கவனித்து பாருங்கள், அதை நோக்கிறதும் இல்லை கோர்க்கிறதும் இல்லை, அதற்கு பண்டகச்சாலையும் இல்லை, ஆகிய அதையும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அதை விட நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா, உங்களுக்கு எல்லாம் வேண்டியவைகள் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஒருவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பரமபிதா உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கறதுக்கு அறிஞ்சிருக்கிற போது புல்லுக்கு உடுத்தி வைக்கிறதுக்கு புல்லுக்கு உடுத்தி வைத்த மாதிரி சாலமோனுக்கு உடுத்தி வைக்கல அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த புல்லுக்கே அப்படி உடுத்தி வச்சிருக்காருன்னா மனுஷ சாயலாக இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு செய்வாரு? அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த மாதிரியான போதனைகளை கொண்டு வராங்கன்னா இது சிம்பத்தி ஆஃப் வேவ் லென்த். ஒருவருடைய மனதனுடைய சிந்தையை அறிந்து மனிதனுடைய சுவாபத்தின் அடிப்படையில உபதேசமாக இருப்பது நல்லதே கிடையாது. உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், கவலையை ஆண்டவர்கிட்ட விடணும். அந்த கவலைக்கு பதிலாக நமக்கு நன்மையான கிரியைகளை கண்டிப்பாக தருவாரு அப்படிங்கிற நிச்சயத்தோடு ஓடணும். ஓட்டுக்கிட்டு உபதேசம் பண்ணுங்கன்னா அது மேடையில் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா என்னத்தை செய்யறது மக்களே? சரி, இன்னொரு இதை பாருங்க. The best food you can eat, expect to be in health. So are you ready with it? Shall we pray together? Father, we thank you in the name of Jesus for your body broken first and your blood shed first. I give you glory. Father, recognize your body broken first. We discern the Lord's body. And your body is a food indeed. You drink your blood to drink indeed. As we take part in our live by you, Jesus, we don't live by sickness, medicine, fear. வச்சுக்கிட்டு அப்படியே என்ன சொல்றது, கம்யூனியன் எடுக்கிறாங்க. அதாவது ஜூம் மீட்டிங் யூடியூப்ல அப்படியே கம்யூனியன் எடுக்கிறாங்க. பக்கத்துல நாயை கொண்டு வச்சுக்கிட்டு இதை சாப்பிடுறானுங்க. ஏண்டா டேய், பரிசுத்தமான ஒரு காரியம், ஆண்டவர் நினைவாக சொன்ன காரியம், அது எவ்வளவு பயபக்தியா இருக்கணும், அது எவ்வளவு இதா இருக்கணும் வைக்கணும். நாய் எங்க இருக்க வேண்டியது கக்கத்துல கொண்டு வச்சுக்கிட்டு சீனை கிளப்பிடுறாங்க. இவங்க எல்லாம் ஊழியக்காரனுங்களா? கிறிஸ்துவத்தை கெடுக்கிறதுக்கு வேற யாரும் வேண்டாம், கிறிஸ்துவங்களே போதுமானது அப்படின்னு சொல்ற பிரகாரப்படி தானே இருக்கு. எவ்வளவு மோசம் பாருங்க. இன்னொரு வீடியோவையும் பாருங்க. Come here. Come here. She's offended because there's another. பாத்தீங்களா? இந்த எல்லா கோமாளித்தனங்களையும் மூட நம்பிக்கைகளையும் பலவிதமான கிரியைகளையும் வச்சுக்கிட்டு கிறிஸ்துவத்துக்குள்ள கோமாளித்தனம் பண்ற ஊழியங்கிற பேர்ல கோமாளித்தனத்தை திட்டமும் தெளிவுமாக செய்யறத பார்க்க முடியும். ஏதாவது உண்டாங்க வேத வசனத்துல ஏதாவது நாயை கொண்டு போய் நுப்பாட்டி நடுவீட்டுல கொண்டு போய் வைப்பாங்களா? இன்று முதல் நீ நாயாக இருக்கிற, நீ இன்று முதல் உன்னை கழுவப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆள் ஆகிறன்னா நடுவீட்டுல கொண்டு வச்சாலும் நாய் நக்கித்தானே சாப்பிடும். நாயினுடைய சுவாபம் மாறுமா? நாயை கொண்டு மேடையில் நிப்பாட்ட வேண்டியது, நாயை கொண்டு போய் கக்கத்துல வைக்கிறது. என்னடா டே, கம்யூனியன் எடுக்கிற இடம்னா எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், எவ்வளவு சரியா இருக்கணும். அபாத்திரமா இருக்கக்கூடாது, அபாத்திரமான செயற்கை இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி போகிறதுக்கு முன்னதாக தம்முடைய சீசர்களை அழைப்பித்து இதுதான் கடைசி பந்தி, இதை நான் சாப்பிட போறது இல்லை, என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன காரியத்தை எவ்வளவு அபாத்திரமாக செய்யறாங்க பாருங்க. இதெல்லாம் வெளிப்படைய வேண்டும். இது போன்ற நபர்களை அங்கீகாரம் யார் பண்ணாங்கன்னு தெரியல. உண்மையிலே சொல்றேன், இவங்க எல்லாம் ஊழியர்களா அட்டூழியர்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான மோசமான ஒரு கிரியைக்குள்ளதான் போகுது. என்னத்த சொல்றதுங்க. சரி, அதுக்கு அடுத்ததாக இன்னொரு வீடியோ காட்சியை பாருங்க. சிலர் தசமபாகம் கொடுப்பதில்லை. இப்போது நான் சொல்ல போவதை சிலர் விரும்ப மாட்டீர்கள் என்பதை அறிவேன். ஆனால் உங்களுக்கு உதவ அர்ப்பணித்திருக்கின்றேன். இதனால் இடரல் அடைந்தாலும் எழும்பிச் சென்றாலும் உங்கள் வாழ்க்கை பிரச்சனையிலேயே இருக்க போகிறது. அதுக்கு அடுத்ததாக மேடைக்கு கீழே இருக்கிறவங்க தசம்பாகம் கொடுங்கள், அப்படி இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்காது,
டிவி போட்டியில பாக்குறவங்க தசம்பாகத்தை அனுப்புங்க, கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இங்கிலீஷ்காரி வந்து சொல்லியிருக்கா. இந்த இங்கிலீஷ்காரிக்கு நல்ல ட்ரெஸ் சென்ஸ் கிடையாது போல இருக்கு, ரொம்ப வறுமையில இருக்கும் போல இருக்கு. கீழே அந்த முட்டுக்கு கீழே ட்ரெஸ்ஸே கிடையாது. கையவையான்னு பேசிக்கிட்டே இருக்கு. ஏதாவது 10 இருந்துன்னு அவங்களுக்கு போட்டு விடுங்க. ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்கு வழி இல்லாம அடக்காங்க. தசம்பாங்க கேக்குறாங்க. தசம்பாங்க கொடுத்தா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இல்லைன்னா ஆசீர்வதிக்க மாட்டார். என்ன எவ்வளவு பெரிய கொடுமைக்கார ஆண்டவரா இருப்பார். எப்படி ஆக்கிட்டாங்க பத்தியா இயேசு கிறிஸ்துவ. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னா, ஊழியர்களுக்கு கொடுங்கள், அவங்களுக்கு இவன் அட்டூழியம் பண்றதுக்கு நம்ம காணிக்க கொடுக்கணுமா? எவ்வளவு பெரிய மோசமான செயல் பத்தியலாம் மகளே. கவனத்தில் கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாக பயணியுங்கள். வேறொரு பதிவில் வணக்கம்.